சென்னை திருவல்லிக்கேணியில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சாலமனிடம் கேட்போம். சாலமன், வணக்கம். இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன என்று கண்டறியப்பட்டு விட்டதா? இந்த காரில் பயணித்தவர்களுடைய தற்போதைய நிலை என்ன? சென்னை சிவானந்தா சாலையில் ஓரமாக நின்று கொண்டிருந்த கார் ஒன்றிலிருந்து திடீரென கரும்புகை ஒன்று கிளம்பியுள்ளது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக பயந்து அருகில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்திருந்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைப்பதற்குள் தீயானது கார் முழுவதுமாக பரவி முழுவதுமாக எரிந்து நாசமானது. சுமார் அரை மணி நேரமாக இந்த தீயை போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தானது எப்படி ஏற்பட்டது என்பது தொடர்பாக திருவல்லிக்கேணி போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் இந்த காரை ஓட்டி வந்த நபர் திருவான்மியூரை சேர்ந்த சதீஷ்குமார் என்பதும் பொறியாளரான இவர் அங்க இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு சென்று 10 நிமிடம் ஓரமாக காரை நிப்பாட்டி விட்டு உள்ளே சென்ற போது திடீரென காரில் இருந்து கரும்புகை கிளம்பி தீயானது பரவி இருப்பது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்த எடுத்து இந்த கார் தீ விபத்தானது எப்படி ஏற்பட்டது, மின்கசிவு காரணமாக ஏற்பட்டதா அல்லது எதனால் இந்த கார் தீ விபத்து ஏற்பட்டது என்பது தொடர்பாக திருவல்லிக்கேணி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. தகவல்களுக்கு நன்றி சோலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.